வணக்கம் நண்பர்களே. இந்த கரூர் மரணம் நமக்கு சொல்வது என்ன? அது பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற கேட்கின்ற அந்த பார்வையோட இது வேறு பார்வையாக இருக்கின்றது. ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், விஜய் தன்னுடைய பலத்தை, பாப்புலாரிட்டியை காண்பதற்காக வேண்டி தாமதமாக வந்தார். அந்த தொண்டர்கள், பண்படுத்தப்படாத தொண்டர்கள், அவர் இருக்கும்போதே அந்த சம்பவம் நடைபெற்று விட்டது. அவர்கள் 10,000 பேர் கூடுவார்கள் என்றுதான் காவல்துறையிடம் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் எழுகின்ற சந்தேகங்கள், அது எப்படி சொல்லி வைத்தார் போல் அந்த சம்பவம் நடந்து உடனுக்குடன் எல்லா அமைச்சர்களும் முதல்வர்களும் அங்கு வந்தது எப்படி என்ற கேள்விகளும் எழுகின்றன. அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி மரணங்கள் நடைபெறுவது நாம் பார்க்கக்கூடியதான் ஏதோ ஒரு வகையில். ஆனால் அது ஒரு இம்பேக்டாக, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி நடந்த சம்பவங்கள் தான் உடனுக்குடன் அமைச்சர்கள் வந்தது, முதல்வர் வந்தது. இதெல்லாம் தான் அந்த விஷயத்தை இன்னும் தீவிரப்படுத்துது. இதை வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பல பேர் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டு முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறாங்க, சுவரட்டைகள் ஒட்டுகின்றாங்க, தனிநபர் ஆணையம் அப்படின்றாங்க. மத்திய அரசு ஒரு எம்பி மூலயமா 8 பேர் கொண்ட குழு அமைக்குது. இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நடைபெறுகின்றது. மக்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியது, அரசியலுடைய ஆழம் தெரியாமல் அப்பாவிகள் பேர் மாட்டிக்கொண்டார்கள். இதுதான் இதனுடைய உட்கருத்து. ஏன்னு சொன்னால், எல்லோர் சொல்வதிலும் ஓரளவு உண்மை இருக்கின்றது. விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி கொஞ்சம் தாமதமாக வந்ததும் அதிலையும் ஒரு உண்மை இருக்கின்றது. அவர் பார்க்காம போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் அவர் அந்த இடத்தில் நின்று இருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அவர் அதே ஸ்பாட்டில் அன்றைக்கி கரூர் ஆஸ்பத்திரி போனார் கூட, அங்கே ஆல்ரெடி பேசன்ஸாக இருப்பாங்க. இப்போ இன்னமும் கூட்டம் அதிகமாக இன்னும் ஒரு நெருக்கடி ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்துலேருந்தே அவர் போயிட்டார். அதே போல் அவருக்கும் இது புதுசு தான். திடீர்னு இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டிலே ஒருத்தர் இறந்தால் கூட நம்ம என்ன நினைப்போம், இது ஒரு இதுவாக இருக்கும். அவருக்கு இந்த மாதிரி நிகழ்வுலாம் அவர் பார்த்து பழக்கப்படாத ஆட்கள். ஏன்னா அவங்க அவங்களுடைய அந்த நடிகர்களுடைய வாழ்க்கையை ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும். அவங்களுடைய இதுவே ஒரு ஷெட்யூல்டாக இருக்கும். அவங்க திடீர்னு இந்த களத்தில் இறங்கும் போது இது ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூ நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த அரசியல் நிகழ்வு, அதுதான் களம்.
இதிலிருந்து விஜய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அரசியலில் அவர் என்ன மாதிரி எண்ணத்தில் வந்து அணுகுனார் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ஏன்னா அவர் வந்து நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்ற உணர்ந்து, பட் அதை கரெக்டாக முறைப்படுத்த அவருக்கு யாரும் கரெக்டான கைட் பண்ண ஆள் இல்லைன்றது தான் தெரியுது. அதே போல் இன்னொரு விஷயமும் தெரிகின்றது. அரசியலில் ஒருவர் வளர்கின்றார் என்றால் அவரை என்ன வேணாம் செய்து அமுக்க பார்க்கின்றார். ஏன்னா இந்த அரசியலில் வந்து ஒரு வாட்டி தோத்துட்டா அவ்வளோதான். அதை சரியாக புரிந்து கொண்டனால தான் எம்ஜிஆர் அவர்கள் நிலைத்து நின்று அவர் இறக்கும் வரையில் முதலமைச்சராக இருந்து இறந்துட்டார். அதுதான் உண்மை. அதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வாட்டி தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சஸ்டெயின் ஆக முடியாதில்லை. இதை விஜய் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டோம். மக்களும், அதாவது இந்த விஷயம் எதனால் வருகின்றது என்று சொன்னால், மக்களுக்கு ஒரு சரியான ஆட்சி கிடைக்காதது தான் காரணம். அந்த ஊழல் ஆட்சிகள், அராஜகங்கள், அதிகார மனப்பான்மையில் மக்கள் மறுமுறை பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதனால தான் மக்கள் யாராவது வரமாட்டாங்களா ஏங்கி அது யாராவது ஒருத்தர் வரும்போது அதை ஆர்வம் கோளாறில் போயிடுறாங்க. இதுதான் விஷயம். ஆனால் இந்த ஆர்வத்தில் வர்றதும் பல ஆண்டு காலமாக ஆட்சி செய்தவர்களுடைய அந்த இதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். இப்போ இதிலேருந்து மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வந்து, எல்லோரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை மாற்ற முடியுமே தவிர ஒரு தனிநபரால் மாற்றிட முடியாது. ஒரு தனிநபரால் மாற்ற முடியும்னு நினைக்கிறது தான் தவறு. ஒவ்வொருத்தரும் களம் இறங்கி அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும், ஊழல்வாதிகளை கேள்வி கேட்கணும். அப்பொழுது தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏனென்றால் இந்த அரசியலில் கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம், வெண்ணிலடங்காத பணம், ஏன்னா ஒரு முதலீடும் இல்லை, ஒரு உழைப்புமே இல்லாமல் இவர்களுக்கு பெரும் பணம் வருகின்றது. அந்த பெரும் பணம் எங்கே அந்த பெரும்பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆபத்து வந்துவிடுமோ அந்த எண்ணங்கள் எல்லாமே சேர்த்து பாருங்க. எப்படி இது ஒரு சதின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அங்கேயே செருப்பு எடுத்து வீசினாங்க, ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது, பல கேள்விகள். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே அந்த எண்ணிலடங்கா பணங்கள் தான். பெரும் பணம், எந்த முதலீடு இல்லாமல் உழைப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய அந்த பணம் தான் இத்தனை உயிர்களை பலிவாங்கி இருக்கின்றது. அதுக்கு ஒரு காரணமாக வெளிப்படையாக சொல்லப்போனால் விஜயை சொல்லிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் மேலே எவ்வளோ வன்மம் இருக்குன்றதுக்கு ரஜினியும் ட்வீட் போகிறாரு, ரஜினியோட ஒய்ஃபும் பேட்டி கொடுக்குறாங்க. இதுவரை எந்த ஒரு தமிழ்நாட்டில் இருந்த எந்த துயர சம்பவங்களுக்கோ எந்த விஷயத்துக்குமே பேட்டி ஒரு வீடியோ போடாத ரஜினி ஒய்ஃபு இதுக்கு வீடியோ போடுறாங்க. ஸோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் வளருவதை மற்றவர் விரும்ப மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அதோட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு போயிட்டாரு அப்படின்னாங்க. இப்போ இதை சாக்கா வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா, இதுக்கு தான் எங்கள் தலைவர் வந்து அரசியலுக்கு வரலை, இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க இறந்துருவாங்கன்ட்டு. அப்படியே இதுதான், அதாவது யானை குழிக்குள்ளே இருந்தால்
எறும்பு கொக்கரிக்குன்ற மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. விஜய்க்கு இது தேவையா? விஜய் வந்து கோலை இப்படி சொல்லக்கூடியவர்களும் கூட தைரியமானவர்கள் கிடையாது. அவர்களும் சந்தர்ப்பவாதிகள், அவர்களும் சில இடங்களில் இதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்களேன், அதாவது இது இன்னொரு விஷயத்தையும் உணர்த்துது. ஒரு ஒரு இதில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா என்ன வேணால் உட்காந்து அதை வச்சு பேசலான்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளையும் நீங்கள் பார்க்கணும். அப்படிதான் இந்த கயிறு துயர சம்பவம் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடங்கள். இப்போ அந்த இழந்தவன் குடும்பத்தெல்லாம் எவனும் பேட்டி எடுக்கவே இல்லை. அந்த இழந்தாங்களே அவங்கள யாரும் காமிக்கல இந்த டிவியில், மீடியாவில் பாருங்கள். அது இப்போ பேசக்கூடிய நபர்களை தான் காமிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், எங்கே இதுவோ அங்கே அதை காமிக்கல, அதை ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்படி தான் இந்த விஷயங்கள் மடைமாற்றி கொண்டு போய்கொண்டே இருக்கின்றன. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கன்ற மாதிரி எங்கே 38 பேர் 40 பேர் இருந்தால் அந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றதையும் அவன் கவனிக்கலை. அதுக்கு யார் பார்க்க வரா? என்ன ஆய்வு செய்கிறான்? அப்போ அந்த ஆணையம் வந்து கூட என்ன பண்ண போகிறாங்க? இது வந்து ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத விபத்துன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஆகவே நண்பர்களே, இது ஒரு புறம் திட்டமிட்ட சதி, இன்னொரு பக்கம் அது சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு மீடியாக்காரங்களுக்கு நல்ல ஒரு தீனி. இதை வச்சு எல்லோரும் பேசி 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 அவங்க டிஆர்பி ரேட்டை ஏற்றி இதை வச்சு ஒரு கும்பல் வந்து பணம் சம்பாதிக்குது. இன்னொரு பக்கம் அரசியல் ஆதாயம் தேடுது. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இவர்களெல்லாம் இது பண்ணுறதுக்கு அப்பாவி மக்கள் உயிர் இழந்திருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளிய பணம் தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னா இந்த விஷயத்தை யாருமே கவரேஜ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஆகவே இந்த பணம் என்ன வேணாலும் செய்யும், 10 செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த இது 11 செய்யுது. இதுதான் இந்த கரூர் துயர சம்பவம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம்.